செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லூப்பிங். இப்போது ஒரு ஹலோ அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அவுட்புட்டில் ஹலோன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் டைம் நான் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அவுட்புட்டில் ஹலோன்றது நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நான் ஒரு 4 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி என்னால் அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னு நான் 4 டைம்ஸ் கொடுத்தேன்னா அவுட்புட்டில் 4 டைம்ஸ் எனக்கு ஹலோன்ற அவுட்புட் கிடைக்கும். இதே மாதிரி இப்போது 1000 டைம்ஸ் எனக்கு வந்து ஹலோன்றது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும், கோடிங் லைன் 1000 லைன்ஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுறது தான் லூப்பிங்னு சொல்லுவாங்க. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார், வைல், டு வைல். இதில் ஒன்றொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப். ஃபார் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபார் லூப்க்கு நம்ம போகலாம். இதில் செவரல் டைம்ஸ் நம்மளால் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். இதுதான் ஃபார் லூப். இதோட சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃப் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இங்கே இனிஷியலைசேஷன் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் i is equal to 1 அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். அகெயின் கண்டிஷனில் i less than or equal to 1000ன்னு கொடுக்குறேன். தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னா i ++ i -− அந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா the value starting from 1. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரிண்ட் பண்ணும்போது ஹலோன்றது பிரிண்ட் ஆகும். அகெயின் இன்க்ரிமெண்ட் ஆகும் 1 + 1 2. ஸோ செகண்ட் டைம் ஹலோன் பிரிண்ட் ஆகும். தேர்ட் டைம் 2 + 1 3. ஸோ தேர்ட் டைம் எனக்கு ஹலோன் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 1000 டைம்ஸ் வந்து எனக்கு ஹலோன் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு விஷயத்தை சிம்பிளாக நம்மளால் ஈஸியாக லூப்பிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வைல் லூப். வைல் லூப் அப்படின்னா நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது. அது வந்து இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட். அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் நல்லா தெரியும், நம்பர் ஆஃப் லூப்பிங் நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஃபார் லூப் போகலாம். அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா வைல் லூப்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் இட்ரேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நடக்கும். இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வைல், கண்டிஷன், பிளாக் ஆஃப் கோட்ஸ்க்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா int i is equal to 1 கொடுத்துருக்காங்க. while i less than or equal to 1000ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபாரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட். ஆனால் வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று தனித்தனியாக தான் கொடுக்கணும். இங்கே int i is equal to 1 அப்படின்றத ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா வைல்க்குள்ள கண்டிஷன் கொடுக்குறீங்க, வைல் லூப்புக்குள்ள கண்டிஷன் கொடுக்குறீங்க. i less than or equal to 1000. நெக்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஹலோன்னு கொடுக்குறீங்க. லாஸ்ட்டாக தான் இன்க்ரிமெண்ட்டா இல்லை டிக்ரிமெண்ட்டான்றதை நம்ம அசைன் பண்ண போகிறோம். இங்கே நான் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன் i++. இதுக்கு எப்படி அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா அதே சேம். ஃபர்ஸ்ட் வாட்டி ஹலோன்றது பிரிண்ட் ஆகும், செகண்ட் லூப்பிங் நடக்கும். ஸோ i is equal to 1 1 + 1 2. 2க்கு ஹலோன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அப் டு 1000 டைம்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் ஹலோன்றது கிடைக்கும். இதுதான் வைல் லூப். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபார்க்கும் வைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்மில் நம்ம மணி எடுக்கிறோம். ஸோ ஃபார் வைல் இது ரெண்டுக்குமே கார்டு தான் சேம் திங். ஓகேவா? இப்போது காமனாக இருக்கிறது கார்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வாட்டி நம்மளால் கார்டு யூஸ் பண்ணி 40,000 வரைக்கும் எடுக்க முடியும். அந்த 40,000 எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 10 எடுக்கலாம். ஸோ 4 டைம்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார் லூப்பில் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா i less than or equal to 4ன்ற கண்டிஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபார் லூப்பில் 4 டைம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதே வைல் லூப் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டைம் நான் கார்டு போடும்போது எனக்கு மணி வராது. ஆனால் பின் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அன்டில் எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் லூப்பிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் வைல். ஃபார் வந்து நம்ம கண்டிஷன் செட் பண்ணும். அந்த கண்டிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா லூப்பிங்ல இருந்து வெளியில வந்துடும்.
ஆனால் while வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் லூப்பிங் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் while and for loop. நெக்ஸ்ட் do while. do while அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறமா தான் கண்டிஷனை செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் வந்து கரெக்டா இல்லை தப்பான்றதை செக் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப்பாக இருக்கும். இது எப்படி வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னா லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும், அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் do while loop. சின்டெக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா do block of statements, அதுக்கப்புறமா while condition. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். int I is equal to 1. அகெயின் டூக்குள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ system.out.print of hello அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் I++ அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா while of கண்டிஷன் நான் செட் பண்ணுறேன். I less than or equal to 1000 அப்படின்ட்டு நான் ஒரு கண்டிஷன் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா செமிகோலன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். செமிகோலன் எதுக்கு அப்படின்னா என்னோட கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா லூப்பிங்லேருந்து வெளியில் வரதுக்காக அந்த செமிகோலன். இப்போது இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1000 டைம்ஸ் எனக்கு ஹெலோன்றது பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் I is equal to 1, அதுக்கப்புறமா வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 + 1 2, 2ல் எனக்கு ஹெலோன்றது பிரிண்ட் ஆகும். அகெயின் 2 + 1 3, அகெயின் ஹெலோன்றது பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி 1000 டைம்ஸ் எனக்கு ஹெலோன்ற வேர்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் do while loop.